and welcome to VAJ Home Bakers. கொஞ்ச நாளாவே டெக்கரேஷன் வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதனால இன்னைக்கு ஒரு நியூ ரெசிபி உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க இல்லையா? Tres Leches Cake ஓட ரெசிபி வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. Tres Leches Cake மில்க் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜூஸியா நல்ல டேஸ்டா இருக்கும். இது கண்டிப்பா எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல நீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த கேக் செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான, இதுல வந்து ஃப்ராஸ்டிங் ஐசிங் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விஜே ஹோம் பேக்கர்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேக்கிங் ப்ரொசீஜர் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவன் நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் போட்டு விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம Tres Leches கேக்கோட ஸ்பான்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ட்ரை இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மாவை மறுபடியும் திருப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக 2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்துட்டு 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். Tres Leches கேக்கோட பவுல் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ்ல தான் அவைலபிளா இருக்கு. ஸோ அதனாலேயே நம்ம வந்து 6 இன்ச் டின்லேயே பேக் பண்ணிக்கலாம். அதுவும் மட்டும் இல்லை, நம்ம இப்போ எடுத்த கேக் பேட்டர் பார்த்தீங்கன்னா 1/2 kgக்குள்ள பேட்டர், அதனால 6 இன்ச் டின்ல பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததா எக் பீட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 2 எக் எடுத்திருக்கேன். நீங்கள் இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா அந்த கூலிங் எல்லாம் போனதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணணும். அதுக்கு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் 1 பிஞ்ச் சால்ட்டும், அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக்குக்கு கூட சால்ட்டும் எசன்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு எக் ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக போய் கிடைக்கும். அப்புறமா 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ பீட்டரை வந்து இந்த டைமில் ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டிருந்தா போதும். ஸோ சுகர் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகுறது வரைக்கும் பீட்டரை ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லேயே நம்ம பீட் பண்ணலாம். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயாச்சு. இனிமேல் வந்து பீட்டரை 5th ஸ்பீடில் போட்டு நல்லா ஃப்ளஃபி ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க இது எக் எவ்வளவு டைம் நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னா. இதுக்கு டைம் எல்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் எடுக்கக்கூடிய எக்கோட சைஸ் வேரி ஆகும். அதனால டைம் நமக்கு கரெக்டாக எல்லாம் சொல்ல முடியாது. ரிப்பன் கன்சிஸ்டன்சி ஸ்டேஜ் வரது வரைக்கும் பீட் பண்ணணும். அதாவது நம்ம அந்த பேட்டரை எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகி கிடைக்கணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம பீட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் கேக் நமக்கு நல்லா ஹைட்டாக அதே மாதிரியே நல்லா சாஃப்டாகவும் பேக் ஆகி கிடைக்கும். இதுக்கு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு Veg.Oil சேர்த்துட்டு பீட்டரை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுக்கணும். ரொம்ப டைம் பீட் பண்ணக்கூடாது, அப்படின்னா எக் வந்து ஓவர் மிக்ஸ் ஆகிடும். அடுத்ததா இதுக்கு கூட ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 பேட்சஸாக ஆட் பண்ணி நம்ம கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தடில் ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படின்னா பேட்டர் ஓவர் மிக்ஸ் ஆகிடும். அது மாதிரியே ரொம்ப டைம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கவும் கூடாது, அதுலேயும் வந்து ஓவர் மிக்ஸ் ஆகிடும். நமக்கு வந்து அந்த எக்கு பீட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஹைட்டு கிடச்சதோ நம்ம பேட்டர் ரெடி ஆகிற டைமில், அதாவது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி முடியும் போது சேம் அந்த ஹைட் அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாகுமே தவிர அந்த ஹைட் வந்து மெயின்டைன் ஆகணும். அப்போ தான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக ஹைட்டாக கிடைக்கும். மெயினாக நமக்கு இந்த ஓவர் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஓவர் மிக்ஸ் ஆகாது. அதாவது கட் பண்ணும், ஃபோல்ட் பண்ணும். அதே இது வந்து நமக்கு லாஸ்ட்டாக அந்த பேட்டர் வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி கிடைக்கிறது வரைக்கும் சேம் இதே மெத்தடை வந்து நம்ம கன்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்னா சீக்கிரமாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து அந்த எக்கு கூட மிக்ஸ் ஆகவும் செய்யும், நமக்கு ஓவர் மிக்ஸ் ஆகவும் செய்யாது. லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி கேக் பேட்டரை டின்னில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேட்டரோட திக்னஸ் பார்த்தீங்களா, இந்த மாதிரியாக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு நல்லா ஹைட்டும் கிடைக்கும், அதே மாதிரியே கேக் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். டின்னை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி போகும். இனி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 160 டிகிரிக்கு
25 to 30 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. கேக் பாருங்க நல்லா பெர்ஃபெக்ட்டா நல்லா ஹைட்டா பேக் ஆகி கிடைச்சிருச்சு. இனி நம்ம அந்த கேக்கை சோக் பண்றதுக்குள்ள மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் கூட 6 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா நம்ம கொதிக்க வச்சு ஆற வச்ச பாலாக இருக்கணும். எனக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கல, நான் அதனால அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தான் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு கூட 1/2 கப் அளவுக்கு மில்க் மேட் எடுத்துக்கோங்க. லாஸ்டா 1/2 கப் மில்க், இது வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சதா இருக்கணும். அதுக்கு கூட கொஞ்சம் ஏலக்காயோட அந்த விதை சேர்த்துக்கிட்டேன். அந்த தோல் இல்லாம விதை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஏலக்காய் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா இவ்வளவுமே வந்து நமக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் திகட்டின மாதிரி ஆயிடும் கேக் சாப்பிடும்போது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இந்த கேக்கில் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி கேக்கை நல்லா நீட்டாக எடுத்துக்கணும். நான் வந்து 2 ட்ரெஸ் லெச்சஸ் கேக்கு செய்ய போகிறேன், அதனால இந்த கேக்கை வந்து 2 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இப்போ சேல் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெஸ் லெச்சஸ் கேக்கு போதும் அப்படின்னா 1/4 கிலோக்குள்ள மெஷர்மெண்ட்டுக்குள்ளே கேக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். 2 பீஸையுமே ஈக்குவலாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ட்ரெஸ் லெச்சஸ் கேக்கு சோக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் கேக் மெட்டீரியல் ஷாப்பில் போய் ட்ரெஸ் லெச்சஸ் கேக் கண்டெய்னர்ஸ்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதில் நம்ம வந்து 2 பீஸஸாக ஸ்லைஸ் பண்ணோம்ல, அந்த 2 பீஸையுமே வந்து 2 கண்டெய்னர்லையுமே வச்சாச்சு. ஸோ கேக் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ஹார்டான கேக்கில் எல்லாம் நம்ம ட்ரெஸ் லெச்சஸ் கேக்கு செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், அப்படிதான் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபோக் யூஸ் பண்ணி கேக் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரியே செய்துக்கலாம். அப்போ தான் அந்த கேக்கு இடையிலலாம் நல்ல ஹோல் விழுந்து நம்ம அந்த மில்க் மிக்ஸ் மேலே விடும்போது அந்த பாட்டம் வரைக்கும் நமக்கு ஃபுல்லாக சோக் ஆகி கிடைக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சினோம்ல அந்த மிக்ஸ்லேருந்து 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது மாதிரியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த ஒரு கண்டெய்னரில் இருக்கிற கேக் ஃபுல்லாகவே நம்ம இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம சோக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்ம இந்த கேக் வந்து சேல் பண்ணுறதா இருந்தால் இந்த கண்டெய்னரில் வச்சு கொடுத்தா போதும். இப்போ நீங்கள் வீட்டிலே செய்து சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் பிளேட்லேயே நீங்கள் செய்தாலே போதும். அப்படியே 2 கேக்குக்கும் ஃபுல்லாக சோக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம விடுற அந்த மிக்ஸ் வந்து கேக் அந்த ஸ்பாஞ்ச் வழியாக இன்சர்ட் ஆகி அந்த கண்டெய்னரோட பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக போகணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸு போர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு லேயர் க்ரீம் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நான் சும்மா டெக்கரேட் பண்ணுறது மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டார் நாசல் வச்சுட்டு இந்த மாதிரியே நான் கொடுத்துக்கிட்டேன். இப்படி தான் செய்யணும்னு கிடையாது, கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி ஜஸ்ட்டு நம்ம ஃப்ளாட்டாக கூட செய்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரியாக நம்ம ஸ்டார் நாசல் வச்சு பைப்பிங் செய்து எடுக்கும்போது கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு லுக் இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் இப்படி டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து 1 கேக் ஆர்டர் கிடச்சிது. இப்போ உங்களுக்கு எப்படி அது செய்யணும், ஃபுல் கம்ப்ளீட்டாக செய்து காமிக்கணும் அப்படின்னா இன்னொரு கேக்கு கூட வேணும். அதனால தான் நான் 2 கேக்காக பேக் பண்ணி காமிச்சேன். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு கேக் தான் செய்யணும் அப்படின்னா 1/4 கிலோ கேக்குக்குள்ள மெஷர்மெண்ட், அதாவது 1 எக்கு அந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் செய்துக்கோங்க. நான் வேணும்னா அதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ் லெச்சஸ் கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்டெய்னர் கேக்கு வந்து 400 rupees வரும். 2 கண்டெய்னர் ஃபுல்லாக பைப்பிங் முடிச்சு எடுத்தாச்சு. இனி இதுக்கு மேலே கொஞ்சம் பிஸ்தா வந்து நான் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது வந்து இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பிஸ்தா ஆட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் மஸ்ட் இல்லை, பட் வந்து பிஸ்தா சேர்த்து நம்ம வந்து கேக் மொத்தமாக சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். பார்க்க நல்லா இருக்கு இல்லையா, அழகாக இருக்கு இல்லையா, அதுக்காக தான். அவ்வளோதான், கேக்கோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி லாஸ்ட்டாக இந்த கண்டெய்னரோட லிட்டு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரியாக அந்த சைடில் லாக் பண்ணி விட்டுக்கலாம். இந்த லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேக்கை மினிமம் ஒரு 6 hours ஆகுது ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ண வச்சிடணும். நீங்கள் ஓவர் நைட் வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும், நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கூட நம்ம மில்க் மிக்ஸை நம்ம செப்பரேட்டாக கொடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இந்த மாதிரி 2 typesல இருக்குது. நீங்கள் அந்த கேக் மெட்டீரியல் ஷாப்ஸில் ட்ரெஸ் லெச்சஸ் கண்டெய்னர் வாங்கும்போதே
இதையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா ஷாப்ஸ்லேயும் இதுவும் சேர்த்து தான் வச்சுருப்பாங்க. ஸோ 2 கேக்லேயும் சோக் பண்ணது போக பேலன்ஸ் இருந்த அந்த மிக்ஸை நான் 2 பவுல்லையுமே எடுத்துட்டேன். ஸோ டோட்டலாக நம்ம பண்ண அந்த மிக்ஸ் ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. இவ்வளோதான். இந்த மிக்ஸையும் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் டே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த கேக்கு வந்து கிஃப்டாக எல்லாம் கொடுக்குறதுக்கு கேட்பாங்க சரிங்களா. அப்படி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் வச்சு நம்ம சேர்த்து கட்டி கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம கேக் பாக்ஸில் எல்லாம் பேக் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரியே டேரெக்டாக நம்ம கொடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பவுலில் வச்சிடணும் இல்லையா பேலன்ஸ் அந்த மில்க் மிக்ஸு. ஸோ அதை இந்த கேக்கோட டாப்பில் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாகவே விட்டதுக்கு அப்புறமா தான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறமா இது எல்லாமே சேர்த்து எடுத்து சாப்பிடணும். அதாவது அந்த க்ரீமு, மில்க் மிக்ஸு, கேக்கு, அப்புறமா அந்த பிஸ்தா இதெல்லாம் எடுத்து சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். வா, செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த கேக்கு ஃபுல்லாகவே நல்லா வெட்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரோஸ் பெட்டல்ஸும் நம்ம சாப்பிடலாம் சரிங்களா. இது வந்து கேக் மெட்டீரியல் ஷாப்பில் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் ரோஸஸ் எடுத்து நம்மளே ஓனாக ட்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த நியூ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. பட் டிலே ஆனாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.